நிகழ்தகவு. தமிழ்நாட்டையே உலுக்கிய முதிய தம்பதி கொலை வழக்கு. தங்க நகைக்காக கணவன் மனைவியை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கும்பலை மடக்கி பிடித்த போலீஸ். வழக்கு முடிவடைவதற்கு முன்பே விசாரணை அதிகாரியை மாற்றியதால் அதிர்ச்சி. விசாரணை அதிகாரி திடீரென மாற்றப்பட்டது ஏன்? அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? நடந்தது என்ன? கடந்த ஏப்ரல் மாசம் ஈரோடு சிவகிரியில உள்ள ஒரு தோட்டத்து வீட்டில் இருந்த முதிய தம்பதியை கொன்னுட்டு அவங்க கிட்ட இருந்து தங்க நகையை கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிருச்சு. அந்த கேஸ்ல தொடர்புடைய 3 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாலும் கேஸ் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விசாரணை அதிகாரியை மாத்துனது பரபரப்பா பேசப்படுது. அதுவும் அதுக்கு காரணம் என்னங்கிறத பத்தி வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. விளக்கேத்தி மேக்கரையான் தோட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் 75 வயதான ராமசாமி என்பவரும் 67 வயதான பாக்கியமும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த 1ஆம் தேதி வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் விசாரணை நடத்தின போதுதான் ஏப்ரல் 29ஆம் தேதி அவங்க வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் ராமசாமியையும் பாக்கியத்தையும் கொன்னு போட்டுட்டு வீட்டுல இருந்த நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தனி படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டையே உலுக்கின இந்த வழக்கோட விசாரணை அதிகாரியா பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். சம்பவம் நடந்து 20 நாட்களுக்கு அப்புறம் சந்தேகத்தின் அடிப்படையில் அரச்சலூரை சேர்ந்த ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ்னு 3 பேரை பிடிச்சு போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அதுல ராமசாமியையும் அவரோட மனைவி பாக்கியத்தையும் கொன்னது இந்த 3 பேர் தாங்கிறது உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் முதிய தம்பதி வீட்டிலிருந்து கொள்ளையடிச்ச நகைகளை போலீசார் பறிமுதல் செஞ்சு 3 பேரையும் ஜெயிலில் அடைச்சாங்க. சம்பவம் நடந்த 20 நாள்ல கொலையாளிகளை பிடிச்சு நகையை பறிமுதல் பண்ண காவல்துறைக்கும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவிச்சிட்டு வந்த நேரத்துல தான் திடீர்னு விசாரணை அதிகாரியாகிருந்த கோகுலகிருஷ்ணனை இந்த கேஸ்ல இருந்து மாத்திட்டு அவருக்கு பதிலா ஈரோடு ஏடிஎஸ்பி விவேகானந்தனை நியமிச்சிருக்காங்க. கொலையாளிகளை பிடிச்சிட்டாலும் விசாரணை முழுமையா முடிகிறதுக்கு முன்னாடியே விசாரணை அதிகாரி மாத்தப்பட்டது பொதுமக்கள் மத்தியில பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புச்சு. அதோட விசாரணை அதிகாரி மாத்தப்பட்டதற்கு சொல்லப்படுற காரணம்தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல தோட்டத்து வீடுகள்ல தனியா இருக்கிற முதியவங்களை குறிவச்சு நடக்கிற குற்ற சம்பவம் இது முதல் முறை இல்ல. ஏற்கனவே பலமுறை இது மாதிரியான கொடூர கொலை சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் நடந்திருக்கு. கடந்த 2022 சென்னிமலை பக்கத்துல உள்ள உப்பிலிப்பாளையத்துல தோட்டத்து வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த துரைசாமியையும் அவரோட மனைவி ஜெயமணியையும் மர்ம நபர்கள் கொடூரமா அடிச்சு போட்டுட்டு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இதுல துரைசாமி உயிரிழந்துட்டார். ஜெயமணிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருந்தாலும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னிமலை ஒட்டான்குட்டை காளியங்காடு அப்படிங்கிற இடத்துல உள்ள தோட்டத்து வீட்டுல முதிய தம்பதியான முத்துசாமியும் அவரோட மனைவி சாமியாத்தாலும் வசிச்சிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 2023 இவங்க வீட்டுக்குள்ள புகுந்த கும்பல் கணவன் மனைவிய சரமாரியா தாக்கிட்டு வீட்டுல இருந்த தங்க நகையையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இந்த 2 வழக்கையும் விசாரிச்சது சிவகிரி முதிய தம்பதி கொலை வழக்க விசாரிச்ச அதே காவல்துறை அதிகாரி கோகுலகிருஷ்ணன் தான். இந்த 2 சம்பவத்திலையும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி 11 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க.
ஆனா சிவகிரி முதிய தம்பதி வழக்குல போலீஸ்காரங்களால இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய 3 பேரும் இந்த சம்பவம் மட்டுமில்ல 2022லயும் 2023லயும் சென்னிமலை பகுதியில நடந்த 2 சம்பவத்தை பண்ணதும் நாங்க தான் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. விசாரணையப்போ இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம், இனிமே எப்படியும் தப்பிக்க முடியாது, போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே உண்மையை சொல்லிடுவோம்னு நினைச்சு அந்த 3 பேரும் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா குற்றத்தையும் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதுலதான் 2022 மற்றும் 2023 நடந்த முதிய தம்பதி கொலை சம்பவங்களையும் நாங்க தான் பண்ணோம்னு சொன்னதாகவும், அது உண்மைதாங்கிற மாதிரி போலீஸ் கையில ஒரு சில ஆதாரங்கள் சிக்கியிருக்கதாகவும் கூறப்படுது. அந்த 2 சம்பவங்களையும் பண்ணதா ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்க சூழல்ல இந்த 3 பேரும் நாங்க தான் அந்த குற்றத்தை பண்ணோம்னு சொன்னதுதான் காவல்துறையினர் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கதா சொல்லப்படுது. இந்த 3 பேர் தான் 2022 மற்றும் 2023 நடந்த கொலை சம்பவங்கள்ல பண்ணதுன்னா போலீசால கைது செய்யப்பட்டு ஜெயில இருக்க அந்த 11 பேர் யாரு, எதன் அடிப்படையில போலீஸ் அவங்கள கைது செஞ்சாங்க, அப்போ அந்த 11 பேரும் எந்த தப்புமே பண்ணாத அப்பாவிகளா அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்விகள். இது சம்பந்தமா ஈரோடு எஸ்பி சுஜாதா கிட்ட கேட்டப்போ கோகுலகிருஷ்ணன் விசாரணை அதிகாரியா மட்டுமில்லாம பெருந்துறை டிஎஸ்பியாகவும் இருக்கிறதால பணிச்சுமை அதிகமா இருக்குதுன்னு, அதனாலதான் அவர் மாற்றப்பட்டிருக்காருன்னு, இது காவல்துறையில வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம்தான்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. சிவகிரி மேட்டர்ல கோகுலகிருஷ்ணன் சாரை மாத்திருக்கோம் இல்லையா விசாரணை அதிகாரியே, ஏடிஎஸ்பி விவேகானந்த் சார் போட்டிருக்கோம்ல, அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இட்ஸ் ரொட்டீன் ப்ரொசீஜர் டியூ டு தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி கேஸ். அவர் சப்டிவிஷனும் பார்த்துட்டு கேஸ் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஓ சரி சரி சரி. ஆமா, இது சீக்கிரமா நம்ம சார்ஜ் ஷீட் இதுல போட்டு சீக்கிரமா ட்ரையல் கொண்டு வரணும் இல்லைங்களா? அதனால அவரை தனியா நம்ம போட்டிருக்கோம். ஓ அதனாலதான் மாற்றப்பட்டிருக்கு. இல்ல பின்னாடி ஒரு சில விஷயங்கள், அதாவது பின்னாடி 1000 பேசுவாங்க சார், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. திஸ் இஸ் a fact. அது மட்டுமில்ல, இதுல சம்பந்தப்பட்ட பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணனையும் சென்னிமலை இன்ஸ்பெக்டர் சிவகுமாரையும் கோவை சரக டிஐஜி அலுவலகத்திற்கு அதிகாரிகள் விசாரணைக்கு வர சொன்னதாகவும், அதன்படி 2 பேரும் டிஐஜி ஆபீஸ்ல விசாரணைக்கு ஆஜரானதாகவும் சொல்லப்படுது. இந்த 11 பேர் சர்ச்சையினாலதான் சிவகிரி முதிய தம்பதி கொலை வழக்கு விசாரணை அதிகாரியா இருந்த கோகுலகிருஷ்ணனை மாத்திருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. நிகழ்தகவு